ஜாஃபின் வணக்கம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் கைதாகி செந்தில் பாலாஜி புழல் அடைக்கப்பட்டிருக்கிறார். அவர் மீதான அந்த நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டே கொண்டு வரக்கூடிய நிலையில் அவர் ஜாமீன் கோரி ஏற்கனவே 3வது முறையாக சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். இந்நிலையில் அந்த அடுத்தடுத்து வரக்கூடிய விசாரணை அடிப்படையில் செந்தில் பாலாஜி தரப்பில் ஒரு மிக முக்கியமான ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில். அந்த மனுவில் இடி விசாரணை, அதாவது அமலாக்கத்துறை விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என்று செந்தில் பாலாஜி தரப்பில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதற்கான காரணமாக செந்தில் பாலாஜி தரப்பில் சொல்லப்பட்ட காரணங்கள் என்பது, ஏற்கனவே அந்த போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக பணம் பெற்றுக்கொண்ட விவகாரம் தொடர்பாக சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தனியாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த வழக்கு ஏற்கனவே நிலுவையில் இருக்கும் போது மேற்கொண்டு இந்த வழக்கின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட இந்த சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என்று செந்தில் பாலாஜி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இந்த மனு தொடர்பாக அமலாக்கத்துறை பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டார்கள். அதன் அடிப்படையில் தான் தற்போது இந்த செந்தில் பாலாஜி ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனு தொடர்பாக அமலாக்கத்துறை பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அந்த பதில் மனுவில் செந்தில் பாலாஜியுடைய இந்த அமலாக்கத்துறை விசாரணை தள்ளி வைக்க வேண்டும் என்று கோரிய மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அமலாக்கத்துறை தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இது வழக்கு விசாரணை முடக்கும் நோக்கில் செந்தில் பாலாஜி தரப்பில் இது போன்ற வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும், திட்டமிட்டு இந்த வழக்கின் விசாரணை முடக்கும் நோக்கில் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று இந்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் அமலாக்கத்துறை தரப்பில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே செந்தில் பாலாஜி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனுவுக்கு தற்போது அமலாக்கத்துறை பதில் அளித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே செந்தில் பாலாஜி தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனு தொடர்பாக ஜனவரி 31ஆம் தேதிக்கு, அதாவது வருகின்ற 31ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படும் என்று சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இந்நிலையில் தான் அதற்கு முன்னதாக அமலாக்கத்துறை பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை அடிப்படையில் தான் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அமலாக்கத்துறை இந்த விவகாரத்தில் பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். ஜாஃபின்.